ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 4 5 மாநிலங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கட்சியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் 4 முனை போட்டி, மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திமுக, மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்லி அதிமுக, எம்ஜிஆருக்கு இருந்த அதே ஆதரவு அப்படி நமக்கு இருக்கு. அதனால கட்சி தொடங்கின எலெக்ஷனே நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் தாவேகா மாற்று அரசியல் அப்படின்றத பல வருஷங்களா முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த டைம் நம்ம தான் சொல்லி அதாவது நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் பல கனவுல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிச்சுவேஷன் வந்துட்டு இங்க இப்படி இருக்கும்போது மேற்கு வங்கத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா கூட வந்துட்டு 79 வருஷத்துல வெறும் 8 சிஎம் மட்டும்தான் மேற்கு வங்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க வந்துட்டு அந்த நிலைத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், கேரளாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக, திமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் மாத்தி மாத்தி ஆட்சி அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எலெக்ஷன்ல திமுக வந்தா இன்னொரு எலெக்ஷன்ல அதிமுக வரும், அந்த மாதிரி. ஆனா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான பொலிட்டிக்கல் ஜேர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு காங்கிரஸ், அதுக்கப்புறமா 34 வருஷத்துக்கு வந்துட்டு கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷமா மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸும், ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஜகவும் படு பயங்கரமான அரசியல் முன்னெடுப்புகள் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க களம் எப்படி இருக்கு, யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை தாண்டி பாஜகனுடைய திட்டம் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்கு இல்லையா, பாஜக அதி தீவிரமா மேற்கு வங்காளத்தை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்ற திட்டத்தோட இருக்காங்க. மம்தா பானர்ஜியும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வந்துட்டு பாஜக எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். கேரளா, தமிழ்நாடு இவங்க எல்லாமே பல ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணா இருந்தும் ஒரு பெண்ணா இருந்தும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ஸை தாங்கிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதிரான அரசியலை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்காங்க மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவும் அடுத்த 60 நாட்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா மத்திய ரிசர்வ் படை மேற்கு வங்காளத்துல இருக்கும்னு சொல்லிட்டு, பொதுவா எலெக்ஷன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா மத்திய ரிசர்வ் படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்தந்த மாநிலத்துல வருவாங்க பாதுகாப்புக்காக. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வாபஸ் வாங்கிக்கும். ஆனா அந்த நடைமுறையவே மாத்தி அடுத்த 60 நாட்களுக்கும் மத்திய ரிசர்வ் படை அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது மேற்கு வங்கத்துல பிஜேபி ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படின்றதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இந்த ஓட்டு போட்ட மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு குற்றவாளிகளை கூட்டிட்டு போய் ஓட்டு மிஷின்ஸை மாத்துறதுக்கான முயற்சியில பாஜக ஈடுபடுது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் பாஜக போகும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த மாநில மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை கைவிட்ட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்களா. இதை தாண்டி இந்த பிரச்சாரம், இந்த எலெக்ஷனுக்கான பிரச்சாரத்திலையும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ரொம்ப குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ் பாலிடிக்ஸ், அதாவது மீன் அரசியல் அப்படின்றதும் ரொம்ப பெரிய அளவுல இருந்திருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரத், அகமதாபாத் இருக்கு இல்லையா,
அங்கெல்லாம் வந்துட்டு பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல வந்து எல்லாத்தையுமே அவங்க மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலாளர்களை எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருத்து ரொம்ப பெரிய புயலை கிளப்பி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அமைச்சர்கள் இருந்து பாஜக பிரமுகர்கள் வரைக்குமே வந்துட்டு மேற்கு வங்காளத்துல வீடு வீடா மீனை தூக்கிட்டு போயிட்டலாம். இல்லைங்க அவங்க பொய் சொல்றாங்க, நாங்க மீன் சாப்பிடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி மீன் சாப்பிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அடையாள அரசியல் அப்படின்றதும் அங்க ரொம்ப பெரிய அளவுல முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க பாஜகவை ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு உள்ளூர், அதாவது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இங்க முதலமைச்சர் ஆக்கப்படுவாரு, அவருக்கு தான் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியும் அப்படின்றதுனால டெஃபினட்டா பாஜகவை சேர்ந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன் தான் சிஎம் ஆக்கப்படுவாரு அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. ஆனா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா, நான் சொந்த மாநிலத்தோட மகள், இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக வந்துட்டு நான் உழைச்சிருக்கேன், என் மக்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தின் மகள் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட ஓட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது அண்ட் முக்கியமான விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இருக்கு. எலெக்ஷன்ல ஒரு ரொம்ப பெரிய ரோல் மூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஓட்டுகளை வச்சு சிறுபான்மையின மக்கள் ஓட்டுகள், அதை தாண்டி வந்துட்டு சொந்த வங்காள மக்களுடைய ஓட்டுகளை பாஜக திருடிருச்சு, அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க மறுத்துருச்சு அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கு திரிணாமுல் காங்கிரஸ். அதை தாண்டி பெண்களுக்கு செயல்படுத்தின திட்டங்கள், மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நலப்பணிகள் நம்மளை கைவிட்டுறாது அப்படின்ற முழு நம்பிக்கையில இருக்காங்களா மம்தா பானர்ஜி. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக தான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்களும் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட டெல்லியை கைப்பற்றுறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜியும் மாறி மாறி வந்துட்டு சராமாரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறதுனால மேற்கு வங்க அரசியல் களம் அனல் பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, அங்க பாஜக வரணுமா வரக்கூடாதா அப்படின்றத சொல்லிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.